3 kV ஜெனரேட்டர். இது 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் மைலேஜ், செல்ஃப் ஸ்டார்ட் ஜெனரேட்டர். போர்ட்டபிளா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு வரலாம். ஆனா இதுல 2 அவுட்புட் இருக்கு. இதுலயே அவுட்புட் எடுத்துக்கலாம், இதுலயே எடுத்துக்கலாம். ஆனா இது 5 kV ஜெனரேட்டர். 5000 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சூப்பர். 25 லிட்டர் ஃபியூல் கெபாசிட்டி. 1.5 லிட்டர் 1 மணி நேரம் ஓடும். ஹீட் ஆகுற ப்ராப்ளம், அந்த புகை வரது அந்த மாதிரி ப்ராப்ளம். புகையில வராதுன்னா 8 மணி நேரம் கன்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உள்ளதே நம்ம டாப் எண்ட் இதுதான். ஆமா, உங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் இம்போர்ட் பண்ணி. 10 kV ஜெனரேட்டர், 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ். எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு, டெலிவரி சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. கேரளா வந்தா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தந்துடுறோம். கொஞ்சம் பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறாங்கல்ல, அதுக்காக வேண்டிய இது கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் பவருங்களா? ஆமா, சூப்பர் பவர். ஒன்னு பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ், 2 போட்டிருக்காங்க 2000 வாட்ஸ். ஆனா இதுல ஃபியூல் கேஜ் இருக்கு, ஃபியூல் மீட்டர் இருக்கு. பெட்ரோல் ஒரு 15 லிட்டர் 10 லிட்டர் பெட்ரோல் இருந்ததுன்னா இங்க மென்ஷன்ல காட்டும். கிளீனாவே வச்சுக்கணும் எப்பவுமே. மெயின் திங் அதுதான். ஜெனரேட்டர் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3kV ல 2 மாடல் இருக்குண்ணா. ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நாய்ஸே இல்ல. மேக்ஸிமம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் வந்துச்சு. இது சுத்தமா நாய்ஸே இல்ல. ஈஸியா எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ட்ராலி டைப். ஆமா. ஹே ஹலோ फ्रेंड्स, வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கேட்டாரு கோவை பவர் சர்வீஸ் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் எல்லாமே ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. அத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், உங்க பேரு அப்படி உங்க கம்பெனி நேம் எங்க கிட்ட லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. வணக்கம்ண்ணா, என் பேர் ஆஷிக். சரிண்ணா. கோவை பவர் சர்வீஸ். எத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கும்ண்ணா. ஓகே, என்னென்ன ப்ராடக்ட்ல டீல் பண்றீங்க? ஜெனரேட்டர் டீல் பண்ணிட்டு இருக்கோம். போர்ட்டபிள் பெட்ரோல் ஜெனரேட்டர். சூப்பர்ண்ணா. எத்தனை கேவில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்கு? 1kV ல இருந்து 10k வரைக்கும் இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பார்க்கலாம்? 3kV பார்க்கலாம். 3kV ஜெனரேட்டர். இது 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் மைலேஜ், செல்ஃப் ஸ்டார்ட் ஜெனரேட்டர். ஓகே. போர்ட்டபிளா இருக்கும், காம்பாக்டா இருக்கும். ஈஸியா எங்க வேணாலும் கொண்டு வரலாம். இதான் ஸ்டார்டிங். ஆமா, இதான் ஸ்டார்டிங். வாரண்டில எப்படினா? ஆனா 1 வருஷம் வாரண்டி இருக்கு. சரிங்கண்ணா. ஆல் இந்தியாவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம். சேஃப்டியா போயிடும். சேஃப்டியா. ஓகே, இது எப்படினா கனெக்ஷன்ல கொடுக்குறது? ஆனா இதுல 2 அவுட்புட் இருக்கு. இதுக்கான அவுட்புட் பின் நாங்களே தந்துருவோம். ஓகே. இதுலயே அவுட்புட் எடுத்துக்கலாம், இதுலயே எடுத்துக்கலாம். சூப்பர்ண்ணா. இது என்ன மாதிரி ஷாப்புக்குலாம் இது யூஸ் ஆகும்? கெஃபே ஷாப், சின்னதா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கெஃபே ஷாப் போடுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மெயினா. எத்தனை லிட்டர் கெபாசிட்டினா? ஆனா 15 லிட்டர் கெபாசிட்டினா. 15 லிட்டர். ஆமா. நெக்ஸ்ட்னா? ஆனா இது 5 kV ஜெனரேட்டர். சரிங்கண்ணா. 5000 வாட்ஸ் அவுட்புட் கிடைக்கும். சூப்பர்ண்ணா. 25 லிட்டர் ஃபியூல் கெபாசிட்டி. ஓகே. 1.5 லிட்டர் 1 மணி நேரம் ஓடும். ஓ, 1 மணி நேரம் ஓடுமா? 1.5 லிட்டருக்கு. இது என்ன மாதிரி இதுக்குள்ள யூஸ் ஆகும்? ஆனா ஆபீஸ் ஒர்க், ஓகே, ஹோட்டல் ஒர்க், அபார்ட்மெண்ட் யூஸ், சரி, 2 HP மோட்டர் ஓட்டலாம். எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு டன் ஏசி ஓட்டலாம். ஒரு டன் ஏசி. ஆமா, வெல்டிங் மிஷின் ரன் பண்ணலாம். கிரைண்டர் இதுக்கும் அதே மாதிரி தான். ஆமா, வாரண்டி இருக்கு. சரிங்க. 1 இயருங்களா? ஆமாண்ணா, 1 இயர் வாரண்டி. நெக்ஸ்ட்னா 7kV. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வெல்டிங் மிஷின்ல கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். 3 டன் ஏசி, 3 HP மோட்டர். ஒரு கொஞ்சம் அட்வான்ஸா போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி போய்க்கலாம். கொஞ்சம் ஹெவியா வேணும்னா அந்த மாதிரி போய்க்கலாம். இது ரேட் எல்லாம் தெரியணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆனா மார்க்கெட் கொடுக்குற பிரைஸோட ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் வீடியோ சொல்லல. நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்டா பண்ணி கண்டிப்பா பண்ணி தரோம். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை லிட்டர் பெட்ரோல்னா? அது 25 லிட்டர் கெபாசிட்டி. 25 லிட்டர் தான் இதுவும். 1.5 லிட்டர் 1 மணி நேரம் ஓடும். ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா நீங்க கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுல தானே. ஆமாண்ணா. அதுல 3000 வாட்ஸ்க்கு மேல போச்சுன்னா அந்த பெருசுல கொடுக்கலாம். ஓகே. 3000 வாட்ஸ்க்கு உள்ளனா அது கீழ சின்னதுல. நார்மலா வீட்டுக்கு சும்மா மிக்ஸி போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள 3kV போதும்னா. 3kV போதும். ஆமா. இது கொஞ்சம் கமர்ஷியலா போகும். ஆமா, பெரிய ஹோட்டலுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஹோட்டலுக்கு கண்டினியூஸா ஒரு 10 மணி நேரம் ரன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம் கண்டினியூஸா ரன் பண்ணிக்கலாம். 8 மணி நேரம். ஹீட் ஆகுற ப்ராப்ளம், அந்த புகை வரது அந்த மாதிரி ப்ராப்ளம். புகையில வராதுன்னா 8 மணி நேரம் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எது ப்ராப்ளம் வராது. ஆனா உள்ளதே நம்ம டாப் எண்ட் இதுதான். சரிண்ணா. ஹை ரெண்ட் மாடல் இது. ஆமா, உங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் இம்போர்ட் பண்ணி. ஓகே. ஆமா, 10 kV ஜெனரேட்டர். 10 kV. ஆமா, 3 ஃபேஸ், சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ். சரிண்ணா. ரெண்டுமே இருக்கு. 2 in 1. இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாருமே இது ஒன்னு இருந்தா போதும், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆமா, யூஸ் பண்ணலாம். சூப்பர். நல்ல கமர்ஷியல் யூஸ்க்குலாம் பக்காவா இருக்கும். இது என்ன பிராண்ட்னா? எக்ஸலென்ட். ஆமா, இங்க பார்த்தது எல்லாமே எக்ஸலென்ட். ஓகே. எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு, டெலிவரி சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. கேரளா வந்தா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தந்துறோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. ஆமா, கேரளா சைடு. ஆமா, கேரளா கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. சூப்பர்னா. இதுக்கு மைலேஜ் எல்லாம் எப்படினா? 2 லிட்டர் 1 மணி நேரம் ஓடுனா. 2 லிட்டர் 1 மணி நேரம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தா தான் இருக்கறதுல நல்ல ஆமா, சின்ன காம்பாக்ட் யூஸா இருக்கும். ஓகே. இதெல்லாம் இது 5kV னா. 5kV வேற பிராண்டுங்களா? ஆமா, இது வேற பிராண்ட். ஓகே. கொஞ்சம் பேர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேக்குறாங்கல, அதுக்காக வேண்டிய இது கொண்டு வந்திருக்கோம். சூப்பர் பவருங்களா? ஆமா, சூப்பர் பவர். சோ அதோட இது ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட். எதனால குவாலிட்டி டிஃபர் ஆகுமா இல்ல எப்படி? ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா மேக்ஸிமம் எல்லாம் ஒண்ணுதான். சோ இது வெயிட் கம்மி அந்த மாதிரி ஏதாவது? வெயிட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே. சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும்னா இந்த மாதிரி மாடல். ஆமா, இந்த மாடல் பார்க்கலாம், இந்த மாடல் பார்க்கலாம். இதெல்லாம் 5kV. ஆமா, இது 7kV, இது 5kV, இது 3kV. அது ரெட் கலர்ல இருக்கு, இது கொஞ்சம் இது ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகே. எல்லாமே ஆனா ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். ஓகே. ஒன்னு ரன் பண்ணி காட்டுறீங்களா? கண்டிப்பாண்ணா. ஒன்னு ஆன் பண்ணி காட்டிடுங்கண்ணா. ஆனா இப்ப ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இங்க தான் பெட்ரோல் போடணும். சரிங்கண்ணா. அப்புறம் இங்க செல்ஃப் ஸ்டார்ட், ரோப் ஸ்டார்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்கு. ஓகே. லோட் செக் பண்ணி காட்டுறேன்.
இந்த வாட்ஸ் இந்த பல்ப் ஒன்று 1000 வாட்ஸ், அந்த பல்ப் ஒன்று 3000 வாட்ஸ். சரிங்க 5000 வாட்ஸ்க்கு இப்போ உங்களுக்கு நான் லோடு செக் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? சூப்பர்ண்ணா. சரி, பெட்ரோல் ஊத்துனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இதுல வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆன் பண்ணீங்கன்னா போதும், இங்க மீட்டர் ரன் ஆகும். சர்க்யூட் பிரேக்கர் மேல தூக்குனா உங்களுக்கு அவுட்புட் வரும். அவுட்புட் வர ஆரம்பிச்சிரும். ஒன்னு பாத்தீங்கன்னா 1000 வாட்ஸ், ரெண்டு போட்டுருக்காங்க 2000 வாட்ஸ். இப்போ ஃபியூல் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு எப்பனா இண்டிகேஷன்? இதுல ஃபியூல் கேஜ் இருக்கு, ஃபியூல் மீட்டர் இருக்கு. சரிண்ணா. இதுல பெட்ரோல் ஒரு 15 லிட்டர் 10 லிட்டர் பெட்ரோல் இருந்ததுன்னா இங்க மென்ஷன்ல காட்டும். ஓ, ஆயில் அதே மாதிரி கம்மியா இருந்தாலும் ஆயில் அலர்ட் காட்டும் நமக்கு. ஆயில் எவ்வளவு இருக்கு என்னன்னு பாத்துக்கலாம். ஆமா, சூப்பர் சூப்பர்ண்ணா. லைட் இருக்கு, லைட் எல்லாம் எரியும் உங்களுக்கு. ஆயில் மாத்தறனா எவ்வளவு நாளைக்கு ஒருக்க மாத்தணும்? ஆனா 40 ல இருந்து 50 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆயில் மாத்தணும்னா. 40 ல இருந்து 50 மணி நேரத்துக்கு. ஆமாண்ணா. ஓகே. இப்போ ஜெனரேட்டர் எப்படினா மெயின்டெனன்ஸ்ல எப்படி பண்றது? ஆனா ஜெனரேட்டர்ஸ் டஸ்ட் இல்லாம பாத்துக்கணும். டஸ்ட் இல்லாம. ஆமா, க்ளீனாவே வச்சுக்கணும் எப்பவுமே. சரிண்ணா. மெயின் திங் அதுதான். ஜெனரேட்டர் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, டஸ்ட் இல்லாம பாத்துக்கிட்டோம்னா கார்பரேட்டர் வந்து பிளாக் ஆகாது, ஓகே, ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வராது. அதே மாதிரி எப்பவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரோப் ஸ்டார்ட் பண்ணோம்னா பேட்டரி ஹெல்த்தியா இருக்கும். ஓ, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரோப் ஸ்டார்ட் தான். ரோப் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தடவை வேணாலும் ஒரு நாளைக்கு ஆஃப் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் அடிச்சுக்கலாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. அது இல்லாம வேற ஆயில் சேஞ்ச் பண்றது இத்தனை நாளைக்கு ஒருக்க மாத்தணும். இதே மெயின்டைன் ஆயில் சேஞ்சஸும் ஃபியூல் மெயின்டைன் பண்ணனா எந்த ப்ராப்ளமும் வராது. ஆமா, 5000 வாட்ஸ்னா 5000 வாட்ஸ் தான் கொடுக்கணும். ஒரு சிலர் இந்த ஒரு தடவை மட்டும் 5500 கொடுக்கலாம்னு கொடுத்தாங்கன்னா அது ப்ராப்ளம் வரும். ஓகே, அந்த மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்லாம் நீங்க கொடுப்பீங்க? கண்டிப்பா கொடுப்போம். ஆனா இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா 1K இருந்து 10K வரைக்கும் இருக்கு. இதுதான் 1K ஜெனரேட்டர். சரிண்ணா. ஆமா, இது தட்டு கடைக்கு, டிஃபன் கடைக்கு, சோ இந்த மாதிரி ரோட்ல போற கடை அந்த மாதிரி. ஆமா, லைட் ஒரு மிக்ஸி இந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த 1K ஜெனரேட்டர் யூஸ் ஆகும். ஓகே. இதுல அந்த புகை வர ப்ராப்ளம்லாம் இருக்குமா? இல்ல, வராதுண்ணா. சவுண்ட் இஷ்யூஸ் எல்லாம்? சவுண்ட் கொஞ்சம் இருக்கும். ஓகே ஓகே. இது எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இது 10 லிட்டர் கெபாசிட்டி. 10 லிட்டர். ஆமா, வெயிட்லெஸ். சோ பிரைஸ் எல்லாம் கேட்டா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலே சொல்லுவீங்க. கண்டிப்பா நான் போட்டோ அனுப்புறோம். எந்த ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சரிண்ணா. இதை விட நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஏதாவது இருக்குங்களா? 1K இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எதுவும் இல்ல. 3K வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஓகே புதுசா கொண்டு வந்திருக்கோம். இது 3K 2 மாடல் இருக்குண்ணா. சரிண்ணா. 2 கலர்லயும் இருக்கு. ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி தான். ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். செல்ஃப் ஸ்டார்ட் ஜெனரேட்டர் தான். செல்ஃப் ஸ்டார்ட் தான். ஆமா, செல்ஃப் ஸ்டார்ட் தான். நீங்க அங்க ஒரு 5K பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பாத்தீங்களா? அதே மாதிரி இது கூட ஒரு 5K தான் பிராண்ட். நல்லா இருக்கும். இது என்ன பிராண்ட்னா? இது ஸ்விஃப்ட். ஆமா, 1 இயர் வாரண்டி இருக்கு. 1 இயர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமா, ஓகே ஓகே ஓகே. இருக்கறதுலே பெஸ்ட்னா பார்த்து சொல்லிருவீங்க. எனக்கு இருக்கறதுலே நல்ல வேணும் அப்படினா ஆமா, பார்த்து சொல்லிடுவோம். நீங்க எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பீங்க? நான் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும்னா. எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாக்ஸ் தான் இங்க இருக்கு. ஸ்டாக் பாக்ஸ் தான். உள்ள ஜெனரேட்டர் எல்லாம் இருக்கு. வீல் ஹேண்டில் ஃபிட் பண்ணாம பாக்ஸ் பீஸ் அப்படியே இருக்கு. ஓகே. பாக்ஸ் பீஸ் வேணா பாக்ஸ் பீஸ் அப்படியே கொடுத்துறலாம். இல்ல வீல் ஹேண்டில் ஃபிட் பண்ணி வேணா வீல் ஹேண்டில் எல்லாம் ஃபிட் பண்ணி ஜெனரேட்டர் லோட் வருது அவுட்புட் வருதான்னு செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணிடலாம். ஓகே ஓகேண்ணா. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே ஜெனரேட்டர் தான் பாருங்க. எல்லாமே பாக்ஸா இருக்கிறது ஃபுல்லாவே ஸ்டாக் தான் வச்சிருக்காங்க. எனக்கு சுத்தமாவே சத்தமே வரக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி மாடல்லாம் வச்சிருக்கீங்க? சுத்தமா சத்தம் வராதுன்னா ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இது 2 தான். ஆமா, 2kV 3kV. பரவாயில்லையே. இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பரவாயில்லையே, நாய்ஸே இல்ல. மேக்ஸிமம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சவுண்ட் வந்துச்சு. இது சுத்தமா நாய்ஸே இல்ல. பெருசா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னா. ஓகே. ரொம்ப மைல்டா தான் இருக்கும் சவுண்ட். ஈஸியா எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ட்ராலி டைப். ஆமா, ட்ராலி டைப். ஓகே. சோ வெயிட்டும் பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்காது. ஈஸியா மடிச்சு வச்சு ஓரமா வச்சுக்கலாம். இது 2kV ஜெனரேட்டர். ஏன்னா பெட்டி மாதிரி அவ்வளவுதான். ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். சூப்பர் சூப்பர்ண்ணா. இதோட மைலேஜ் எல்லாம் எப்படின்னா எத்தனை லிட்டர் கெபாசிட்டி? ஆனா இது 3 லிட்டர் கெபாசிட்டி, 28. அது 38 4 லிட்டர் கெபாசிட்டி. சரிண்ணா. இது 1 லிட்டர் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். அது 1.5 மணி நேரம் ஓடும். 1.5 மணி நேரம் ஓடும். நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நம்ம கிட்ட ஆல் அக்சசரிஸ் இருக்குண்ணா. இதுல ஸ்பேர்ஸ், சர்வீஸ் ஓகே எந்த ஊரானாலும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். பயப்படாம இருந்தா கஸ்டமருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அவங்க ஜெனரேட்டர் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? செகண்ட் ஜெனரேட்டர் குவாலிட்டி பொறுத்துனா. குவாலிட்டி பொறுத்து. ஓகே. வாங்கிட்டு புதுசுனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அது பழச கொண்டு வந்து சர்வீஸ் பண்றனால பண்ணிக்கலாம். சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட ஆல்ரெடி பழைய ஜெனரேட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே புதுசு நீங்க வாங்கிக்கலாம். அதுவும் நல்ல பெஸ்ட் ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பண்ணி ஆன் வச்சிருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.